சரி, அப்படியே வந்தாலும் அதை பார்க்கலாம் அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணா அதுக்கு காலங்கள் நிறைய தேவைப்படும். உடனே இன்னைக்கு வந்து நாளைக்கு முடிச்சிடும் போது இந்த வருஷத்துல இருந்து அடுத்த வருஷத்துல முடிச்சிரும்லாம் சொல்ல முடியாது. சரியா? அதுக்கு காரணம் என்னன்னா அதை கூட சீக்கிரமா சரி பண்ணக்கூடிய தருணம் உருவாகும். ஆனா நாம அந்த இடத்துல இருக்குமா? இந்த கேள்வி இருக்கு. நம்ம பிரச்சனையை நம்ம தீர்த்துக்கிறோம்னா நாம அந்த இடத்துக்குள்ள இருக்கணும் இல்லையா? இவ்வளவு நாளாத்தான் தெரிஞ்சோ தெரியாமலும் இவ்வளவு பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம். இப்ப பிரச்சனையை தீர்த்துக்கிறதுக்கு உண்டான ஒரு வழிமுறையை காட்டி கொடுக்காரு. அந்த இடத்துக்குள்ள நம்ம போய் நிக்கணுமா நிக்க கூடாதா? எத்தனை பேர் நிக்கிறீங்க இப்ப இங்க இருக்கிறதுல சொல்லுங்க பாப்போம். நிக்கிறதே கிடையாது. ஆனா பிரச்சனை மாத்திரம் தீர்ந்துடணும். எப்படி தீரும்? இப்படி பல விஷயங்கள் இருக்கு. ஆன்மீக பயணத்துல வந்து நிறைய இருக்கு. அது எல்லா விஷயத்தையும் நான் இந்த 5 வருஷத்துல நடத்தி முடிச்சிட்டேன். இப்ப மறுபடியும் இவன் சொன்ன மாதிரி மறுபடியும் முதல்ல இருந்தாங்கிற மாதிரி தான் வர வேண்டியது இருக்கு. புரியுதா நான் சொல்றது? அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பயணம் பண்ணணும். சொல்ற வார்த்தைகள் எளிமையா இருக்கலாம் சாமி. நாங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எளிமையா தான் இருக்கும். சரியா? ஆனா அதுலதான் ஜெயிக்க முடியும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுல எப்படி இவ்வளவு